வணக்கம் அண்ட் வெல்கம் டு மைண்ட் மாஸ்டரி அண்ட் என்எல்பி வித் ஜானகி. இன்னைக்கு ஒரு பவர்ஃபுல்லான ஒரு ஸ்கிரிப்டிங் டெக்னிக் நம்ம பார்க்க போகிறோம். ஸ்கிரிப்டிங் அப்படிங்கிறது எவ்ரிடே நமக்கான ரைட்டிங் ப்ராக்டிஸில் நம்மளோட மேனிஃபெஸ்டேஷன் எப்படி ரீச் பண்ணலாம் அப்படிங்கிறது தான். எதுக்காக நாம் எழுதணும்? நீங்கள் எழுத எழுத உங்களோட பிரெயின் இட் வில் ஸ்டார்ட் ஆக்டிவேட்டிங் மோர் அண்ட் மோர். இங்கே பிரெயின் ஆக்டிவேஷன் நம்ம சொல்கிறது சப்கான்ஷியஸ் மைண்ட் ஆக்டிவேஷன். ஸோ உங்களோட ஒவ்வொரு எழுத்துமே, ஒவ்வொரு வேர்டு நீங்கள் எழுதுறதுமே உங்களோட சப்கான்ஷியஸ் மைண்டுக்கு ஒரு மெசேஜ். ஸோ அது ஈஸியாக போய் ரெஜிஸ்டர் ஆகிறதுக்கான ஒரு வாய்ப்பு. நீங்கள் எழுதும்போது கம்ப்ளீட் அட்டென்ஷன் ஃபோக்கஸோடு நீங்கள் செய்யும்போது நீங்கள் ஆட்டோமேட்டிக்காக யூ வில் ரீச் த ஆல்ஃபா ஸ்டேட் ஆஃப் மைண்ட். இந்த ரைட்டிங் ப்ராக்டிஸ் தான் ஸ்கிரிப்டிங் அப்படின்னு சொல்கிறோம். இது கன்சிஸ்டண்ட்டாக பண்ணணும். எவ்ரி டே உங்களோட ரொட்டீன். நீங்கள் இப்போ மெடிடேஷன் பண்ணுறீங்க, நீங்கள் நிறைய ப்ராக்டிசஸ் ஆஃப் மேனிஃபெஸ்டேஷன் பண்ணுறீங்க அப்படின்னா அது கூட இதுவும் கண்டிப்பாக நீங்கள் சேர்த்திக்கலாம். இட் வில் ஹார்ட்லி டேக் நியர்லி ஒரு 2 minutes இல்லை 3 minutes தான் ஆகும் நீங்கள் இந்த ஒர்க் பண்ணும்போது. ஏர்லி ரைசர்ஸாக இருந்தீங்கன்னா, மார்னிங் ரொம்ப நேரமாக நீங்கள் எந்திரிக்கிறது 5 மணி 4 மணிக்கெல்லாம் எந்திரிக்கிறதா இருந்தால் இது பியூட்டிஃபுல்லாக ஒர்க் ஆகும். ஏன்னா அந்த டைம் த காஸ்மிக் எனர்ஜி ஃப்ரீக்குவன்சியோட நீங்கள் ரொம்ப சீக்கிரம் கனெக்ட் ஆவீங்க. ஸோ இது எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். நீங்கள் உங்களுக்கான ஒரு டைரி ஒன்று இதுக்காக நீங்கள் செட் பண்ணி வச்சுக்கோங்க. ஒன்லி ஃபார் ஸ்கிரிப்டிங். சூஸ் ஒன் ஏரியா ஆஃப் யோர் கோல். இப்போது ஹெல்த் வைஸ் உங்களுக்கான கோல் வேணும், ரிலேஷன்ஷிப் வைஸ், கெரியர், மணி, ஃபேமிலி, வாட் எவர் இட் இஸ், ஏதாவது ஒரு கோல் எடுத்துக்கோங்க. இப்போ 4 டிவிஷன்ஸாக கூட நீங்கள் அது எடுத்துக்கலாம். இப்போ ஹெல்த்துக்கு, ரிலேஷன்ஷிப்க்கு அந்த மாதிரி 4 டிவிஷன்ஸாகவும் நீங்கள் செப்பரேட் பண்ணிக்கலாம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம ஒரு ஏரியா ஆஃப் நம்மளோட கோல் மேனிஃபெஸ்டேஷனை எடுத்துக்கிறோம். ஸோ இப்போ இந்த நம்பர் ஆஃப் டைம்ஸ் அப்படிங்கிறது தான் நம்மளோட ஃப்ரீக்வன்சியோட மேட்ச் பண்ணுறதுக்கான ஒரு ப்ராக்டிஸ். ஸோ இது 10 டைம்ஸ் நீங்கள் எழுதணும். எப்படி எழுதணும் அப்படின்னா, ஐ ஆம் ஹோல் அண்ட் கம்ப்ளீட் இன் மை கரியர். ஸோ இந்த வாக்கியம் நீங்கள் ஆல்ரெடி நீங்கள் அச்சீவ் பண்ணிட்டீங்க. உங்களோட கெரியருக்கு உண்டான அத்தனை கோல்ஸுமே நீங்கள் ரீச் பண்ணிட்டீங்க அப்படின்னு சொல்கிறீங்க. அதுதான் த ஹோல்னஸ், த கம்ப்ளீட்னஸ் அப்படிங்கிறது. அதே மாதிரி ஐ ஆம் ஹோல் அண்ட் கம்ப்ளீட் இன் மை ரிலேஷன்ஷிப்ஸ். ஐ ஆம் ஹோல் அண்ட் கம்ப்ளீட் இன் மை ஹெல்த். ஹெல்த் எனக்கு பியூட்டிஃபுல்லாக இருக்குது, ரொம்ப ஆரோக்கியமாக இருக்கேன், ரொம்ப ஆக்டிவாக இருக்கேன் அப்படின்னு சொல்கிறது தான் இந்த ஹோல் அண்ட் கம்ப்ளீட்னஸ். ஐ ஆம் ஹோல் அண்ட் கம்ப்ளீட் இன் மை ஏர்னிங்ஸ். ஸோ நான் நினச்ச மாதிரி என்னால் சம்பாதிக்க முடியுது. ஸோ ஐ ஆம் டூயிங் தட் அப்படிங்கிறது. ஸோ த ஹோல் அண்ட் கம்ப்ளீட்னஸ் அப்படிங்கிறது யூ ஆர் கிவிங் அன் அஷூரன்ஸ் டு யுவர் சப்கான்ஷியஸ் மைண்ட். எஸ், இதுதான் எனக்கு ரீச் ஆகிற கோல் அப்படின்னு சொல்கிறீங்க. ஸோ இது 10 டைம்ஸ் ஃபர்ஸ்ட் நீங்கள் இது எழுதிடுறீங்க. ஏதாவது ஒன்று, ஃபார் எக்ஸாம்பிள் கெரியருக்கு ரொம்ப நீங்கள் இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து அதுதான் எனக்கு இப்போ வேணும் அப்படின்னு நினைக்கும் போது அது மட்டும் எழுதுங்க. ஐ ஆம் ஹோல் அண்ட் கம்ப்ளீட் இன் மை கரியர் அப்படின்னு 10 டைம்ஸ் நீங்கள் எழுதுனா போதும். யூஸ்வலி சூஸ் ஒன் கோல் அட் அ டைம் ஸோ தட் உங்களோட ஃபோக்கஸ் அண்ட் அட்டென்ஷன் அதுலேயே இருக்கும். செகண்ட் ஸ்டெப் ஒரு 10 கிராட்டிடியூட் ஸ்டேட்மெண்ட்ஸ் நீங்கள் எழுதுங்க. இப்போ ஐ ஆம் ஸோ ஹாப்பி அண்ட் கிரேட்ஃபுல் நவ் தட் ஐ ஆம் ஸ்பெண்டிங் மணி டு ஹெல்ப் அதர்ஸ் அவுட் ஆஃப் மை ஏர்னிங்ஸ். ஸோ நீங்கள் இப்போது ஏர்னிங்ஸ்க்காக எழுதியிருக்கீங்க அப்படின்னா, நீங்கள் ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ 1 lakhs 2 lakhs அந்த மாதிரி நீங்கள் சம்பாதிக்கணும்னு நினச்சிருந்தீங்கன்னா அது உங்களுக்கு ரீச் ஆயிடுச்சு. ஸோ அந்த மணியை எப்படி யூட்டிலைஸ் பண்ணுறீங்கிறது நம்ம எழுதணும். அதுக்காக தான் இந்த வாக்கியம் கொடுக்குறீங்க. ஸோ ஸ்பெண்டிங் மணி டு ஹெல்ப் அதர்ஸ், ஸ்பெண்டிங் மணி டு பை ஏதாவது ஒரு பொருள், ஸ்பெண்டிங் மணி டு கிவ் ஃபார் சேரிட்டி, அந்த மாதிரி நீங்கள் எழுதலாம். ஸோ இப்போ ஐ ஆம் ஹோல் அண்ட் கம்ப்ளீட் இன் மை கரியர் எழுதினதுக்கப்புறம் அதுக்குண்டான 10 கிராட்டிடியூட் ஸ்டேட்மெண்ட்ஸ் என்ன எழுதலாம்? ஐ ஆம் ஸோ ஹாப்பி அண்ட் கிரேட்ஃபுல் நவ் தட் மை கரியர் இஸ் progressing day by day and I'm helping many people out of it. அந்த மாதிரி உங்கள் கெரியரில் நீங்கள் என்ன கிரேட்ஃபுல்லாக இருக்கீங்க அப்படிங்கிறது, டு த பீப்புள் கிரேட்ஃபுல்லாக இருக்கலாம், டு த திங்ஸ் இருக்கலாம், டு த நேச்சர். ஸோ அந்த மாதிரி 10 ஸ்டேட்மெண்ட்ஸ், கிராட்டிடியூட் ஸ்டேட்மெண்ட்ஸ் நீங்கள் எழுதுங்க.
ஸோ இது வந்து நீங்கள் ஒன்ஸ் எழுதிட்டீங்க அப்படின்னா சேம் திங் வந்து அடுத்த 10 டேஸ்க்கும் வந்து நீங்கள் இதே மாதிரி இந்த பேட்டர்ன் ரிப்பீட் பண்ணலாம். ஸோ 10 10 10 10 ஃபர்ஸ்ட் கோல் ஸ்டேட்மெண்ட் எழுதுறீங்க, ஹோல் அண்ட் கம்ப்ளீட்னஸ். செகண்ட் 10 கிராட்டிடியூட் ஸ்டேட்மெண்ட்ஸ் எழுதுறீங்க. மூணாவது 10 டேஸ்க்கு இதை வந்து கன்சிஸ்டண்ட்டாக இதை ப்ராக்டிஸ் பண்ணுறீங்க. ஸோ இந்த டைரி நீங்கள் இப்போ இந்த மாதிரி எழுதுனதுக்கப்புறம் இந்த டைரியை நீங்கள் எங்கே படுக்கிறீங்களோ அதுக்கு பக்கத்துலேயே நீங்கள் பிளேஸ் பண்ணிக்கோங்க. ஸோ தேட் உங்களோட சப்கான்ஷியஸ் ரீவயரிங் ப்ராசஸ் வந்து நடந்துக்கிட்டே இருக்கும். ஸோ இப்படி பண்ணும்போது இது ரொம்ப ஈஸியான மெத்தட். ஆனால் நீங்கள் ரொம்ப சீக்கிரமே நீங்கள் நிறைய விஷயங்கள் உங்களுக்கு ஃபேவரபிளாக இப்போ கெரியர் வைஸ் எழுதியிருக்கீங்கன்னா நிறைய விஷயங்கள் உங்களோட கெரியர் வைஸ் சூப்பரான ப்ரோக்ரஸ் இருக்கிறது கண்டிப்பாக நீங்கள் பார்க்க முடியும். இது ரொம்ப எக்ஸலண்ட்டாக ஒர்க் ஆகிற ஒரு மெத்தட். ஸோ இந்த ஸ்கிரிப்டிங் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களோட ரிசல்ட்ஸை இங்கே கமெண்ட் செக்ஷனில் போஸ்ட் பண்ணுங்கள். எல்லாரும் எல்லா வளமும் பெற்று வாழ வேண்டும். தேங்க்யூ.